ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்களோட தீப்பொறி. நான் என்னுடைய நம்மளோட எஸ்பிஓ பத்தி என்னுடைய கருத்த வந்து நான் சொல்றேன். ஏன்னா எஸ்பிஓல வந்து நான் வந்து 1 2023ல நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து சுரேஷ்ங்கிறவர் வந்து திருவண்ணாமலையை சேர்ந்த ஒருத்தர் தான் எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணப்ப. ஸ்பான்சர்னா என்னைய வந்து இத வந்து ரெஃபர் பண்ணி அறிமுகப்படுத்தி விட்டாரு. "தம்பி இது நல்லா இருக்குப்பா" அப்படின்னாப்ப. நானும் சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து அப்படி சரி சேர்த்து விடுங்கண்ணா அப்படின்னேன். சேர்த்து விடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அடுத்து அவரும் சேர்த்து விட்டாரு. அடுத்து நானும் அது பிறகு தம்பி இந்த நோட்டீஸ் போர்டு, இந்த மீடியா, அடுத்து ப்ரூஃப் ஆஃப் பேசணும் அந்த இதெல்லாம் நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னாப்ப ஜாயின் பண்ணேன். அடுத்து ஸ்டார்டிங்கில் வந்து ஊருக்குலாம் வந்து என்னென்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. என்னென்னா வியூ வாட்ச் மட்டும் அந்த ப்ரொமோஷன் வீடியோ வரும், அதை பார்க்கணும், இந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து இடையில வந்து கொஞ்சம் பிரேக் ஆச்சு. அடுத்து ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து பிரேக் ஆச்சு. இந்த மாதிரி இருந்துச்சு. என்ன நம்பிக்கை இல்லை அப்படின்னு. ஆனால் நான் டெய்லி எப்போ பார்த்தாலும் நான் நோட்டீஸ் போர்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து எல்லா கருத்தும் எதனால் பண்ணியிருக்கேன் என்னன்னு சொல்லுவாங்க. அடுத்து இடையில மெர்ச்சன்ட் எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் நான் ஜாயின் பண்ணி நிறையா அதெல்லாம் இன்கம் எடுத்தேன். மெர்ச்சன்ட்லாம் எனக்கு ஒரு 20,000 எடுத்தேன். மொத்தத்தில் நான் வந்து 6,500 க்ரௌட் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 1,00,000 கிட்ட இன்கம் மொத்தமாக டோட்டலாக 1,00,000 வரைக்கும் இன்கம் எடுத்திருக்கேன். அதுக்கு நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இதில் நிறையா பேருக்கு ரெஃபர் பண்ணது என்ன நிறையா சொல்லி தான் இது பண்ணேன். நீங்கள் நோட்டீஸ் போட்டு பார்க்கணும். மக்கள்கிட்ட வந்து என்னென்னா பொறுமை இல்லை, அது என்னன்னு ஃபாலோ பண்ணதுக்கு இல்லை. என்ன நடக்கும் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ரீஃபண்ட் வாங்கிட்டாங்க. ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. சரி நானும் ஒன்று சொல்ல ஒரு நாள் அவங்களே மறுபடியும் திரும்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு விட்டேன். அதனால் எஸ்பிஓ வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வரணும்னு வராங்க. சில விஷயங்கள் வந்து உடனே வந்து என்ன சொல்ல சோறை வந்து அடுப்பில் வைக்கும், உடனே வந்து எடுத்துட முடியுமா? அதுக்கும் கொஞ்சம் அது வேகணும், பக்குவமான அந்த மாதிரி சில காரணத்தினால கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து டிலே ஆகுது. மற்றபடி எஸ்பிஓ வந்து உண்மையில வந்து சொல்ல போனீங்கன்னா நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஏன்னா நானும் இன்றைக்கி வந்து இதில் வந்து நிறையா இன்கம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அவங்க சொல்ல அந்த எஜுகேட் கோர்ஸ் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நிறையா ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால் பேமெண்ட் விஷயத்தில் வந்து டிலே ஆகுது. மற்றபடி வேறு என்ன எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த பேமெண்ட் வந்து நியூ பேமெண்ட்லாம் வந்த பிறகு அடுத்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா சூப்பராக போகும். அது நல்ல நம்பிக்கை இருக்குது. என்னுடைய நம்பிக்கை, உங்களோட நம்பிக்கை. நீங்களும் கண்டிப்பாக அதை பாருங்கள். உங்களோட தனிப்பட்ட கருத்து இது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மக்கள் வந்து நிறைய விஷயம் பொறுமையாக இருக்காங்க. ஆனால் எதில் பொறுமையாக இருக்கணும்? காசு வந்து நமக்கு வந்து இன்றைக்கி ஒருத்தவங்க தராங்க அப்படின்னா நம்ம ஒரு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஆன்லைனில் வந்து நமக்கு வந்து ஈஸியாக பணம் கிடைக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன ஃபாலோ பண்ணால் அதை வந்து பண்ணுறதே கிடையாது. அதனால் மக்கள் தயவுசெய்து நிறையா விஷயத்தில் நம்ம ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போகிறோன்னா அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.